பாரு சித்ரா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி தைரியமா உன்னால இது பண்ண முடியுது? கிருபானந்த் தான் படிக்க வேணாம்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற? இது மட்டும் அண்ணன் காதுக்கு போச்சுன்னு வையன், என்ன ஆகும் தெரியுமா? இல்லண்ணே, எனக்கு படிக்கணும்னு ஆசை. ப்ளீஸ்ண்ணே. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏற்கனவே நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நீ காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுதான். இது பாரு, இனிமே அந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. அதனால நீ காலேஜுக்கு போற எண்ணத்தோட மறந்துடு. இது பாரு, இன்னொரு தடவை சித்ரா விஷயத்துல மூக்க நுழைச்ச அப்புறம் அண்ணனுங்க கிட்ட மாட்டி சின்ன அண்ணம் ஆயிடுவேன். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாரு சித்ரா, இந்த படிக்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அண்ணா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. புரியுதா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சித்ரா படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிருபான படின்னு சொன்னோம். நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன்? ஒரு பொண்ணு படிக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிருபாண்ணனுக்கு சித்ராவை மேல படிக்க வைக்க விருப்பம் கிடையாது. அதனால எனக்கும் விருப்பம் இல்லை. சரி, அப்ப யாரு சொன்னா நீ சித்ராவை படிக்க வைக்க சம்மதிப்ப? கிருபா அண்ணன் சொல்லணும். அவரை தவிர வேற யார் சொன்னாலும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். உங்க அம்மா சொன்னா? ஏய், ஏய், என்ன சொல்ற நீ? தெளிவா சொல்லு, எனக்கு புரியல. நான் உங்க அம்மாவை பத்தி விசாரிக்க போனப்போ எனக்கு உங்க அம்மாவோட போட்டோ மட்டும் கிடைக்கல. அவங்கள பத்தின சில விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லு? எனக்கு உங்க அம்மாவோட போட்டோவை தந்தது யார் தெரியுமா? உங்க அம்மா கூட படிச்ச ஃப்ரெண்டு. உங்க அம்மாவுக்கு படிக்கிறப்போ பெரிய டாக்டர் ஆகணும்னு கனவு இருந்துச்சாம். ஆனா வீட்ல வசதி இல்லாததுனால அவங்களால படிக்க முடியல. அவங்க படிக்கிறப்போ கிளாஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஊருக்குள்ள ஸ்கூலுக்கெல்லாம் போகாம இருக்கிற பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதுக்காக உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நீ உண்மையதான் சொல்றியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்?